ரஹ்மான்ல நின்று இன்ஷால்லா துவா செஞ்சுட்டு நம்ம மறுபடியும் வந்துடலாம். இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்துட்டு வாங்க. இது ஃபுல்லாக வந்து அரஃபா மைதான். அரஃபா மைதானோட இது என்ன அப்படின்னு சொன்னால், ஜில் ஹிஜ்ஜா 9 அன்னைக்கு எல்லா ஹாஜிங்க ஹுஜ்ஜாஜ் எல்லா ஊர்லேருந்து வராங்க இல்லையா, உலகம் ஃபுல்லாக வர ஹாஜிங்க வந்து ஜில் ஹிஜ்ஜா காலையில் இந்த மைதானத்துக்கு வருவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து உலகம் ஃபுல்லாக வராங்க இல்லையா ஹஜ்ஜுக்கு. அந்த ஹஜ்ஜுக்கு வந்தாங்கன்னா ஜில்ஹிஜ்ஜா 9க்கு இந்த மைதானுக்கு வருவாங்க. இந்த மைதானில் வந்து ஜொஹர் அசர் 2 தொழுகை ஜம்மு ஹசர் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அசருக்கு அப்புறமா துவா கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு மகரிப்க்கு முன்னாடி வந்து இந்த மைதானை விட்டு முஸ்தலிஃபா நோக்கி பயணம் செய்வாங்க. இந்த மைதானத்தில் கால் வச்சாதான் வந்து உங்களோட ஹஜ்ஜு வந்து முக்கம்மல் ஆகும். கோடிக்கணக்கில் நீங்கள் காசு செலவு பண்ணி வந்து இங்கே தங்கி இருந்தா கூட ஹஜ்ஜு நிறைவேறாது. ஜில்ஹிஜ்ஜா 9க்கு இந்த மைதானத்தில் உங்கள் கால் வந்து படணும். பட்டாதான் வந்து உங்களோட ஹஜ்ஜு வந்து முக்கம்மல் ஆகணும். அல்லா தஆலா குர்ஆன்ல கூட அதுதான் சொல்றான். ஹஜ்ஜு தான் அரஃபா, அரஃபா தான் ஹஜ்ஜு. அதனால வந்து எமர்ஜென்சியில் இருந்தால் கூட இங்கே வந்து ஏதாவது ஆயிடுச்சு, நோய் வந்துச்சு, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சவுதி கவர்மெண்டோட ரூல்ஸு, அந்த பேஷண்ட்டுக்கு கூட வந்து ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு வந்து 5 நிமிஷம் இந்த மைதானத்தில் இறக்கி அவங்க கால் இதில் படுற மாதிரி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஐசியூக்கு எடுத்துன்னு போய் அவங்க அட்மிட் பண்ணிடுவாங்க. அதனால அரஃபா மைதானத்தில் கால் வச்சாதான் வந்து ஹஜ்ஜே வந்து முக்கம்மல் ஆகும். 8 ஜில்ஹிஜ்ஜாக்கு வந்து மினா கூப்பிட்டு வந்துருவாங்க. டிராவல்ஸ் மூலமா வரீங்க இல்லையா, அந்த டிராவல்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா 8 ஜில்ஹிஜ்ஜாக்கு மினா கூப்பிட்டு வந்துருவாங்க. மினாலேருந்து 9 ஜில்ஹிஜ்ஜா ஃபஜருக்கு அப்புறமா இந்த மைதானத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டு வரீங்களா, எவ்வளோ பெரிய மைதானம் வந்துட்டே இருக்கு. இது ஃபுல்லா இது அரஃபா மைதான் தான். இது எல்லாமே இங்க ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு, மஸ்ஜித் நிம்ரா சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசல் பேர் வந்து மஸ்ஜித் நிம்ரா. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஓபன் பண்ணுவாங்க. ஜொஹர் அசர் அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பள்ளிவாசல் லாக் பண்ணிடுவாங்க. அந்த பள்ளிவாசல் வெளியில இருந்தே காமிப்போம், பார்த்துட்டு இன்ஷால்லா போலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, தெரியுதா பள்ளிவாசல் மினாராக்கள்லாம் தெரியுதா? 6 மினாராக்கள் இருக்கா. அந்த அந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் நிம்ரா சொல்லுவாங்க அந்த பள்ளிவாசலுக்கு. இது வந்து வருஷத்துல ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து இது ஓபன் பண்ணுவாங்க. ஜொஹர் அசர் ஜில்ஹிஜ்ஜா 9க்கு ஓபன் பண்ணுவாங்க. ஜொஹர் அசர் தொழுதுட்டு மறுபடியும் வந்து இந்த பள்ளிவாசல் மூடிடுவாங்க. ஹெலிகாப்டர் எல்லாம் நிக்குது, பாக்குறீங்களா? ரைட் ஹேண்ட் சைட்ல ஹெலிகாப்டர் எல்லாம் நிக்குதா? இந்த ஹெலிகாப்டர் வந்து எமர்ஜென்சி பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த மைதானத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் வைப்பாங்க. 5 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் அந்த ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. இன்ஷால்லா எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரலாமா? இப்போ எவ்வளவு ஃப்ரீயா போயிட்டு இருக்கோம்ல நம்ம, இன்ஷால்லா. இந்த ஹஜ் நேரத்தில் அந்த 2 நாள் மட்டும் இருக்கு இல்லையா, இந்த ரோடெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, இந்த ரோட்ல வந்து இந்த ரோடே தெரியாது. அப்போ ஃபுல்லா மக்கள் தான் இருப்பாங்க. கீழே ஒரு பொருள் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா எடுக்கிறதுக்கு மறந்துடணும். நீங்க எடுக்கிற வரைக்கும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. இன்னால் இல்லாதான் அதுக்கப்புறமா. அதனால குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கூட வந்து இடம் கிடைக்காது இங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜில்ஹிஜ்ஜா 9க்கு.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இதுதான் வந்து அரஃபா மைதான். இது இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. இது ஃபுல்லா வந்து அரஃபா மைதான். அரஃபா வந்து ஹஜ்ஜில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த மைதானில் வந்து நீங்கள் காலை வச்சாதான் வந்து உங்களோட ஹஜ்ஜு முக்கமல் ஆகும். நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்தால் கூட ஹஜ்ஜு டைமில் இங்கே கால் வைக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்தால் கூட இங்கே 9 ஜில் ஹிஜ்ஜாக்கு இந்த மைதானில் வந்து கால் வைக்கணும். ஜோஹர் தொழுகை, அசர் தொழுகை, ரெண்டு தொழுகையும் வந்து ஜம்மு கசர் 2 ரக்காத் தொழுதுட்டு அசருக்கு அப்புறமா துவா செய்வாங்க. எல்லாமே துவா செஞ்சுட்டு மக்ரிப்க்கு ஒரு 15 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மைதானை விட்டு எல்லாம் வந்து வெளியாகுவாங்க. எங்கே நோக்கி போவாங்கன்னா முஸ்தலிஃபா நோக்கி போவாங்க. முஸ்தலிஃபா எதுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மறுநாள் முஸ்தலிஃபாவில் ஒரு நாள் நைட்டு தங்குவாங்க. தங்கிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்கறி எடுப்பாங்க. சைத்தானுக்கு கல் எடுக்கிறதுக்கு ஜம்ராத் சொல்லுவாங்க. அந்த கல் எடுக்கிறதுக்கு வந்து முஸ்தலிஃபாவுக்கு அன்றைக்கி நைட்டு தங்குவாங்க. கல் எடுத்துட்டு மறுநாள் காலையில் 11ஆம் தேதி காலையில் என்ன பண்ணுவாங்க, ஜம்ராத் சைத்தானுக்கு கல் எறிகிறதுக்கு போவாங்க. எரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட எஹ்ராம் கைட்டிட்டு மொட்டை அடிச்சுட்டு முக்கம்மல் ஆகிடுவாங்க. 5 நாள் வரும். ஹஜ்ஜோட இருக்கான்னு மொத்தம் 5 நாள். மினால 2 நாள், அரஃபால 6 நாள், முஸ்தலிஃபால 1 நாள், மறுபடியும் கடைசியில் போகும்போது மினால 1 நாள் தங்க வைப்பாங்க. 5 நாள் வந்து ஹஜ்ஜோட இருக்கான்னு. மெயின் இருக்கான் வந்து இதுதான், அரஃபா தான். அல்லாஹ் குர்ஆன்ல கூட அதான் சொல்கிறான். ஹஜ் நீங்கள் அரஃபா மைதான் வந்தீங்கன்னா ஹஜ்ஜு தான் அரஃபா மைதான். மேபி இதே மைதான் தான் வந்து ஹஷர் நேரத்தில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து எல்லா மக்களுக்கும் இங்கே நிற்க வச்சு தான் அந்த கேள்வி பதிலும் கேட்பான். புரியுதுங்களா? அதனால நம்ம காலெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அரஃபா மைதானத்தில் பட்டிருக்கு. துவா செய்யுங்க. இங்கே வந்து ஒரு மலை இருக்கு. அந்த மலை பேர் வந்து ஜபல் ரஹ்மா சொல்லுவாங்க, வெள்ளை கலர் மலை. அந்த மலை எதுக்கு உருவாச்சு அப்படின்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட பாப்பா, हमारे बाबा, हमारे அப்பா பூரா கோனு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட தான் அவுலாது. நாங்கள் எல்லாரும் கயாமத் வரைக்கும் வர மக்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட அவுலாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்கே இருந்தாங்க? ஜன்னத்தில் இருந்தாங்க. ஜன்னத்தில் இருக்கும்போது ஷைத்தான் வந்து அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஒரு வஸ்வசா போடுறான். அல்லாஹ் சொல்றான், இந்த மரத்தாண்ட போவாதீங்க அப்படின்னு சொல்றான். ஷைத்தான் வந்து வஸ்வசா பண்றான். இந்த மரத்துல போவாத அப்படின்னு சொன்னா நீ இந்த மரத்தை போய் தொட்டி நான் வந்து நீ இன்னும் பெரிய ஆளாயிடுவ சொல்லி தான் அல்லாஹ் வாடான்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஸ்வசா போடும்போது அவங்களோட மனைவி யாரு? எங்க அம்மா யாரு? எல்லாத்தோடைய அம்மா ஹவ்வா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரி பார்க்கலாமே, அந்த மரத்துல இருக்கிற பழம் சாப்பிட்டு தான் பார்க்கலாமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஸ்வசா யார் போடுறாங்க? சைத்தான். யார் போடுறாங்க? சைத்தான் போடுறான். அதுக்கப்புறமா யாரு? அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நோஸ் கடெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சாப்பிடும்போது என்ன ஆகுது? அந்த பழம் சாப்பிடும்போது அல்லாஹ்க்கு கோபம் வந்துடுது. அல்லாஹ் வந்து என்ன பண்றான்? பூமியில எரிக்கிறான். அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? பூமியில எரிக்கிறான். இறங்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க போறாங்க?
ஸ்ரீலங்கா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தெரியல எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷம் தேடுறாங்க. அவங்களுக்கு எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 300 வருஷம் தேடுறாங்க. 300 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த மலை இருக்கு பாத்தீங்களா, ஜப்ல ரஹ்மா. இந்த மலையாண்ட தான் வந்து ஹவ்வா ரலியல்லாஹு வந்து காய்க்கிறாங்க அவங்களுக்கு. ஆனா அதை வந்து இந்த மலையோட பேர் வந்து ஜப்ல ரஹ்மா. அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்கின இடம் இது. அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்கின இடம். அதனால இந்த பேர் வந்து ஜப்ல ரஹ்மா இந்த மலையோட பேர். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் இந்த மலையை பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு இன்ஷால்லா வாங்க. ஒயிட் கலர் பில்லர் விட்டாதமா அது கடையிலே வா வா. அந்த மஸ்ஜித் நாம் செல்லுங்க, மஸ்ஜித் இம்ரா. அந்த மஸ்ஜித் வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜோஹர் அசர் வந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாம் நிற்கிறாங்களா? ஒரு வெள்ளை கலர்ல தெரியுதா? அதான் அப்படியே இருங்க. போகலாம், ஆனால் நேரம் கிடையாது போகிறதுக்கு. ரொம்ப லேட் ஆகிடும். கிட்ட கிடையாது. அது போனோம்னா 3 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு போகணும். அப்படியே பிடிங்க, அப்படியே இருங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. பேனர் கொஞ்சம் இழுத்து பிடிங்க. चलो